ஹாய் காய்ஸ், வாங்க சாக்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஓரியோ, போர்பான், ஹாப்பி பிஸ்கெட், அப்படி இல்லை உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் வேறு ஏதாச்சும் பிஸ்கெட் கிடச்சா கூட அந்த பிஸ்கெட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணி அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லம்ஸாக விட்டுறாதீங்க, ஏன்னா லம்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லாவே வராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா இருக்கும். பேக்கிங் சோடா வச்சுருந்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா 1 or 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஓவன்லலாம் வைக்க போகிறதில்ல, குக்கரில் தான் இதை வைக்க போகிறோம். நோ எக் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீ அப்படி இல்லைன்னா பட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தில் நல்லா தடவிக்கோங்க. நம்ம கேக் வைக்கிற அந்த இதில், ஏன்னா அப்போ தான் ஒட்டாத வரும் கேக்கு. அப்படி இல்லைன்னா அதிலே பிடிச்சிக்கும், அப்புறம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பேட்டரை இதில் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு நம்ம ஓரியோ வச்சுருந்தோம்ல, ஓரியோ பிஸ்கெட்டில் இருந்தால் அந்த க்ரீமை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த க்ரீமை நீங்கள் இப்போது இந்த சென்டரில் ஆட் பண்ணி விடுங்க. அண்ட் ஓரியோ பிஸ்கெட் உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்க அந்த பேட்டரியும் இது கூட ஆட் பண்ணி விட்டுருங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விடுங்க. ஏன்னா அந்த உள்ள பபிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கவர் ஆகிடும். தட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டெய்ரி மில்க் 50 ருபீஸ் வாங்கிக்கோங்க. அதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் வச்சு குக்கரில் இதை வச்சு ஒரு 4 or 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் தான் நான் யூஸ் பண்ணேன், அவன்லாம் இல்லை. ஸோ ஈஸியாக குக்கர்லேயே நம்ம இந்த கேக்கை செய்யலாம். ப்ரெஷர் குக்கர் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் எடுத்தீங்க, கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குமோ அப்படி இல்லைனா நீங்கள் வாங்கி அதை கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்டு நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதை டஸ்ட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பிஸ்கெட் யூஸ் பண்ணோம்ல, அதோடைய பவுடரையே நீங்கள் இது மேலே டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அண்டு டெக்கரேஷனுக்காக ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு டெக்கரேட் பண்ணால் நமக்கு சாக்கோ கேக் ரெடி ஆகிடும். Hope you guys like this video. Thanks for watching and subscribe.